அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளையிலே ஒரு போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். நம் இருக்கின்ற சமுதாயத்தை ஒரு போதையில்லா சமுதாயமாக உருமாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு கன்னியாகுமரி மாவட்டத்திலே போதை நோய் நலப்பணி செய்து கொண்டிருக்கின்ற சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அமைப்புகள் எல்லாம் இணைந்து அரசோடும் சேர்ந்து ஒரு போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவதற்காக உலக போதை விழிப்புணர்வு தினம் ஜூன் 26 அன்று சிறப்பு நிகழ்வுகள் நடத்துகின்றோம். இது ஒவ்வொரு ஆண்டும் 2011 ஆண்டிலிருந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டும் சிறப்பாக நடக்க இருக்கின்றது. இந்த ஆண்டு 34 இடங்களிலிருந்து ஜோதி ஓட்டமானது ஆரம்பித்து நிறைவாக நம்முடைய அண்ணா விளையாட்டரங்கத்தில் நிறைவரும். அங்கே மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், ஆணையர், மேயர் இவரெல்லாம் அதோடு வாய்ப்பு இருந்தால் நம்முடைய மாவட்டத்தினுடைய மினிஸ்டராக இருக்கின்ற அமைச்சராக இருக்கின்றவரும் ராஜேஷ்குமார் அவர்களும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும். இவரெல்லாம் இணைந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் மெகா விழிப்புணர்வு நிகழ்வு ஜூன் 26 நடக்கின்றது. இந்த ஆண்டு மிகச்சிறப்பு என்னவென்றால், இந்த போதையை இன்னும் ஏன்னா போதைக்கு ஆளாகின்றவர்கள் எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அவருடைய வயதானது குறைந்து கொண்டே இருக்கிறது. எனவே நாம் எவ்வளவு பணி செய்தாலும் எல்லாவரையும் சென்றடைய முடியவில்லை என்பதை நாங்கள் எங்களுடைய கூட்டமைப்பில் இணைந்து சிந்திக்கின்ற போது, எங்களுடைய கூட்டமைப்பில் எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் கருத்துக்களையும் தருகின்ற டாக்டர் அருள்குமரே சொல்லுவார், இந்த ஆண்டு கடந்த ஆண்டு நாம் QR கோடு வழியாக எப்படி விழிப்புணர்வை அகில உலகம் முழுவதும் கொடுப்பது என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து அதன்படி அதை மிக அருமையாக செயல்படுத்தினோம். அதன் வழியாக QR கோடு பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான பேர் போதை விழிப்புணர்வு செய்தியை பெற்றுக்கொண்டார்கள். இந்த ஆண்டு அதைவிட சிறப்பாக AI, இன்றைக்கு அகில உலகம் முழுவதும் பேசுகின்ற தலைப்பு AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி எப்படி நாம் போதை விழிப்புணர்வை கொடுக்கலாம். அப்போ ஒவ்வொருவரும் இந்த போதை விழிப்புணர்வு அந்த செயற்கை வழியாக செய்கின்ற போது அந்த நொடிப்பொழுதிலேயே அது எங்கெல்லாம் சென்றடையுமோ அங்கு சென்றடைந்து விடுகின்றது. அந்த செய்தியை அவர்கள் பகிர்ந்தபோது அது எல்லோருக்கும் பிடித்து விட்டது. எனவே இந்த ஆண்டு ஜூன் 25 வியாழக்கிழமை போதை விழிப்புணர்வு தினத்திற்கு முந்தைய நாளாகிய அந்த நாளிலே நம்முடைய மாவட்டத்திலே இப்படி ஒரு விழிப்புணர்வை நாம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையிலே வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை நம்முடைய நாகர்கோவில் அருள்வாழ்வு இல்லத்தில் இருக்கின்ற அந்த அரங்கில் வைத்து இந்த செயற்கை நுண்ணறிவு வழியாக போதை விழிப்புணர்வு சிறப்பு நிகழ்வு நடக்க இருக்கின்றது. எனவே வாய்ப்பு இருக்கிறவர்கள் அன்றும் கலந்து கொள்ளலாம். அதுபோல் அதை பற்றியுள்ள தகவல் எல்லாம் யூடியூப் வழியாக போடுவோம். அதை பயன்படுத்தியும் எல்லோரும் என்ன செய்யலாம், அவர்களும் அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ளலாம். எனவே இந்த ஆண்டு போதை விழிப்புணர்வு தினத்திற்காக ஜூன் 26 34 இடங்களில் ஜோதி ஓட்டமும், அந்த ஜோதி ஓட்டம் நிறைவு செய்கின்ற போது அங்கே விளையாட்டு அரங்கில் வைத்து நம்முடைய மாவட்டத்தின் முக்கிய அதிகாரிகள், அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல ஆட்சியர், கண்காணிப்பாளர், மேயர், ஆணையர் இவரெல்லாம் அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய முன்னிலையில் போதையில் நலம் பெற்று வாழ்கின்ற நம்முடைய மாவட்டத்திலே எல்லா அமைப்புகள் வழியாகவும் எந்த வித போதைக்கும் ஆளாகாமல் எல்லா போதையும் தவிர்த்து வாழ்கின்றவர்களுக்கு அவர்களை கௌரவிக்கப்பட்டு அவர்களுக்கு நினைவு பரிசும் கொடுக்கப்படும். அதுபோல் 34 இடங்களில் வர்றவர்கள் எல்லாரும் அவர்களையும் கௌரவித்து அவர்களுக்கு நினைவு பரிசு எல்லாம் கொடுக்கப்படும், மொமெண்டோ எல்லாம் கொடுக்கப்படும். பிறகு அந்த சூழலிலே எல்லாரும் புடை சூழல் இருக்கும்போது சுமார் 1000 மாணவர்கள் இருக்கிற அந்த கூட்டத்திலே போதைப் பொருள் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையில்லை என்று மாதிரி முக்கியமான போதைப் பொருள் மது, கஞ்சா, கூலிப்,
இந்த மாதிரிப்பட்ட போதைப் பொருளை எல்லாம் தூக்கி எறிதல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. பிறகு ஆட்சியர் தலைமையிலே உறுதிமொழி எடுக்கப்படும். இது 26ஆம் தேதி நடக்கிற நிகழ்ச்சி. 25ஆம் தேதி ஏஐ வழியாக விழிப்புணர்வு. 26ஆம் தேதி மாணவர்கள் எல்லா விதத்திலும் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பெண்கள் அமைப்புகள், மக்கள் இயக்கங்கள், இளைஞர் இயக்கங்கள் என்று மக்கள் எல்லோரும் இணைந்து ஏய்ந்து வருகின்றார்கள். இந்த நிகழ்வுகள் உண்மையிலேயே எனக்கு மன மகிழ்வை தருகிறது. ஏனென்றால் பல பேரை போதைக்கு ஆளாகி அவர்களையெல்லாம் குடும்பத்திலே இழந்த ஒரு மனிதன் நான். எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் போதையில் இருந்து இறந்துருக்காங்க. இங்கே இருக்கவங்களுடைய கூட எங்கள் அணியில் இருக்கவருடைய குடும்பங்களிலும் பலர் போதைக்கு ஆளாகி பாதிக்கப்பட்டார்கள். ஏன் இறந்தே போய்விட்டார்கள். இந்த குடும்பம் மிகவும் பாதிக்கப்பட்டது. எனவே நாங்கள் எல்லோரும் இப்படி ஒரு போதையில்லா சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறப்பு செயல்பாடை செய்கின்றோம். என்னை பொறுத்தவரை கடைசியாக ஒரு கருத்து என்னவென்றால், பல ஆண்டுகள் போதையை பற்றி படித்தவன், அதிலே பயிற்சி பெற்றவன், அதிலே பணி செய்தவன் என்ற நினைப்பினை பார்க்கின்ற போது, இந்த சமுதாயத்திலிருந்து போதை முற்றிலுமாக நீங்க வேண்டுமென்றால், விலக வேண்டுமென்றால் 3 காரியங்கள் நடைபெற வேண்டும். ஒன்று, எல்லா மக்களுமே, எல்லா அந்த குழந்தைகள், சிறார், இளையோர், இளைஞர், பெரியவர், மூத்தவர், முதியோர் என்று எல்லா வயதினருமே போதையை தவிர்க்க வேண்டும். அதுபோல இரண்டாவதாக எல்லா மக்கள் அமைப்புகளும், அது சமய அமைப்புகளாக இருக்கட்டும், சமூக அமைப்புகளாக இருக்கட்டும், மக்கள் அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லா அமைப்புகளும் இணைந்து போதையை தடுக்க வேண்டும். மூன்றாவதாக அரசும், இல்லையா, அது மாவட்ட அரசு, தமிழக அரசு, இந்திய அரசு, அகில உலக அரசு அமைப்புகள் போதையை விலக்க வேண்டும். இப்படி மக்கள் போதையை தவிர்க்கவும், அமைப்புகள் போதையை தடுக்கவும், அரசு போதையை விலக்கவும் செய்கின்ற போது உண்மையிலேயே ஒரு போதையில்லா சமுதாயம் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு லட்சிய கனவாக இருக்கின்ற இந்த போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நினைப்போடும் முனைப்போடும் பிணைப்போடும் தான் நாங்கள் எல்லோரும் குழுமி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் ஒரு நாள் மலரும், மலர வேண்டும், மலர்ந்தே தீரும் என்ற என்னுடைய அருமையான ஒரு உறுதியான வார்த்தையும் சொல்லி இந்த வேளையில் முடிக்கின்றேன். நன்றி.